2023 டிசம்பர் 6ஆம் தேதிக்கான மாலை 6 மணி வானிலை அறிக்கை. தற்பொழுது வானிலை அமைப்பு பொறுத்தவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கரை கடந்த மிக்சாங் புயல் தற்பொழுது ஹைதராபாத், தெலுங்கானா, ஆக்ரா இந்த இடைப்பட்ட பகுதியில் வட இந்திய பகுதிகளில் நுழைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது வரை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்குது. அது இன்று இரவு நாளை அதிகாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்துவிடும். இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது இந்த மிக்சாங் புயல். கரையை கடந்திருந்தால் கூட இது இவ்வளோ பாதிப்பு என்பதை ஏற்படுத்தியிருக்காது. வெற்றிடமாக பல நேரங்களில் அமைந்திருக்கும். அது கரை கடக்காமல் கடலோரத்தை ஒட்டியே சென்றதன் காரணமாக மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆக முடிந்த கதை பேச வேண்டாம். வானிலை அறிக்கை, வானிலை அமைப்பை பொறுத்து பார்ப்போம். அறிவியல் சார்ந்த கணிப்புகள் முன்னோட்டத்தின் ஒரு காட்சி படத்தை பார்ப்போம். தற்பொழுது பார்த்திங்கன்னா வானிலை அமைப்பில் அரபிக்கடலில் தெற்கு, அதாவது கவராத்திற்கு மேற்கே, கவராத்திற்கு தென்மேற்கே காற்றழுத்த தாழ்வு சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிறது. அது தற்சமயம் உருவாக சாதக சூழலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு டிசம்பர் 6, நாளை டிசம்பர் 7ஆம் தேதி நெருங்கக்கூடும். கவராத்திக்கு மேற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருமாறப் போகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் 7, 8 ஆகிய 2 தேதிக்குள் உருமாறி அரபிக்கடலோரம் கவராத்தி பகுதியை நெருங்கி அரபிக்கடலோரம், அதாவது கவராத்திக்கு நேர் தெற்காக வந்து அமையும். கவராத்தி பகுதிக்கு ஒரு 50-100 கிலோமீட்டர் அளவுக்கு தெற்கு பகுதியில் வந்து அமையும், நேர் தெற்காக. அதன் காரணமாக வங்கக்கடலில் தற்பொழுது வரை சென்று கொண்டிருக்கக்கூடிய மிக்சாங் புயலுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய வெப்ப நீராவி காற்று இந்த அரபிக்கடல் சிஸ்டம் 7ஆம் தேதி இரவுக்கு மேல் 8ஆம் தேதி அதிகாலைக்குள் நெருங்கும் பொழுது, நேர்கிழக்காக கவராத்தி பகுதியை நெருங்கும் பொழுது வெப்ப நீராவி காற்று காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு திசை மாறும் பட்சத்தில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, விருதுநகர், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஒட்டுமொத்த கேரளா பகுதியும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை மற்றும் திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, மலைக்கு மேற்கு பகுதி, இந்த பகுதிகளுக்கு வருகிற 8ஆம் தேதி அதிகாலையிலிருந்து தொடர் மழை, காற்று சுழற்சி, காற்றழுத்த தாழ்வு நிலையினால் கிழக்கு காற்று ஈர்க்கும் பட்சத்தில், வெப்ப நீராவி காற்று நுழையும் பட்சத்தில் மழை பொழிவு இருக்கக்கூடும். 7ஆம் தேதி நள்ளிரவுக்கே மழைப்பொழிவு தொடங்கும். அப்படி தாமதம் அடைந்தால் 7ஆம் தேதிக்கு 8ஆம் தேதி அதிகாலை, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வரை மழைப்பொழிவு அமையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு. அதே சமயத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை டிசம்பர் 11ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியின், அந்தமானின் தெற்கு கடல் பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு அருகிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக்கப் போகிறது. அது வடக்கு நோக்கி, இந்த சிஸ்டம் வடக்கு நோக்கி செல்லாது. காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற பட்சத்தில் அது இலங்கையின் தெற்கு பகுதியில் வந்து அமைந்து மன்னார் வளைகுடா பகுதிக்கு வருவதற்கே அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது தென்படுகிறது. இதன் காரணமாக வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய வட இந்திய குளிரலையும், தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றும், கிழக்கிலிருந்து வரக்கூடிய வடகிழக்கு காற்றும், அனைத்து காற்றுகளும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் மழைப்பொழிவு தொடக்கப் போகிறது. மீண்டும் சொல்ல முடியாது. டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்ட கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் மழை கிடைக்கல. இருந்த போதிலும் வட மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். மழை இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உண்மையை சொல்வது தான் வானிலை அறிக்கையில் ஒரு சாத்தியக்கூறாகும். வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஆனால் இந்த மிக்சாங் புயல் அளவிற்கு அதில் மழை இருக்குது. அதில் ஒரு 5-6 சென்டிமீட்டர் மழை இருக்கும். கண்டிப்பாக மழை இருக்குது. மழை இல்லைன்னு, மழை இருப்பதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு குறைவாகவும், அதைவிட விழுப்புரம், புதுச்சேரி கடலோர மாவட்டங்களுக்கும், அந்த புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களை விட டெல்டா மாவட்ட நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிக்கு, அதைவிட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கூடுதல் மழையாகவும் தெரிகிறது. இந்த சுழற்சி காரணமாக, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இது 11ஆம் தேதி மதியத்திற்கு மேல் 12ஆம் தேதி, 13, 14, 15 தேதிகளில் வந்து அமையும் என எதிர்பார்க்கப்படுது. ஆக தொடர்ந்து இணைந்த இன்றைக்கும் மழை இருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், ஈரோடு,
திருப்பூர் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே நள்ளிரவுக்கு பிறகு மழை என்பது காணப்படுகிறது. ஆக கடலோர மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இன்றைக்கு மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் என்பது நள்ளிரவுக்கு மேல் தெரிகிறது. ஆக தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அறிக்கை காலை